ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சன் சங்கீஸ் கிச்சன் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னிங்க. ஒரு 5 நிமிஷம் தாங்க. தேங்காய் மட்டும் ரெடியாக இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக சட்னி அரைச்சிடலாம். இது வந்து என்னோடய மாமியார் தான் இந்த மாதிரி ஸ்டைலில் செய்வாங்க. சிம்பிளான பொருள் தான் பாருங்கள். தேங்காய், பொட்டுக்கடலை, அப்புறம் 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை வந்து 2 கை அளவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பொட்டுக்கடலையோடையே கொட்டிக்கலாம். வரமிளகாய் வந்து 4 தான் போட்டிருக்கேன். இதுக்கு பச்சை மிளகாய் போட்டுறாதீங்க. இந்த சட்னிக்கு வரமிளகாய் தான் டேஸ்ட்டுங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. உப்பு கம்மியாகவே போட்டுக்கலாம். நம்ம அரைச்சிட்டு கூட பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி விடாமே மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் தேங்காய் நல்லா அரைப்படும். அப்புறமா நம்ம மறுபடியும் தண்ணி விட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு மறுபடியும் அரைச்சாச்சுங்க. அவ்வளோதான், தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம். அடுத்து இதை வந்து நம்ம ஒரு குட்டி பவுலில் கொட்டிக்கலாம். இது வந்து தாளிக்கணும். அடுத்து நம்ம தேங்காய் சட்னியை தாளிக்கும்போது வந்து நம்ம எப்போவுமே கடுகு கருவேப்பிலை மட்டும்தான் போடுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா போட்டு தாளிக்க போகிறோம். ஜாரில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அலசி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அதை தாளிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தோசை ஊற்றிடலாம். சட்னி கூட தொட்டுக்கிறதுக்கு நல்லா தோசைக்கல் சூடு இருந்ததையும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசையை நம்ம ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இது தோசை வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம தாளிக்கிற வேலை பண்ணலாம். சட்னி நல்லா கரண்டியால் கலக்கிக்கலாம். தண்ணி நிறையா மட்டும் ஊற்றிடாதீங்க, அப்புறம் தண்ணி மாதிரி ஆகிடும் சட்னி. கரெக்டாக இந்த பதத்துக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம தாளிக்கிற கரண்டி வச்சுக்கலாம். சூடு இருந்ததையும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், எவ்வளோ சிம்பிளான சட்னி தான். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா பொருள்லாம் கூட போடுவோம். ஆனால் எங்கள் மாமியார் வந்து இவ்வளோ சிம்பிளாக தான் செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா கரண்டி இப்படி குலுக்கி விட்டோன்னாவே வெங்காயம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடும். வெங்காயமும் நல்லா வெந்துடும். வெங்காயம் வந்து இதில் முழுசாக வேகக்கூடாதுங்க. ஒரு 3/4 பதம் தான் வெங்காயம் வேகணும். வெங்காயத்தோட பச்சை வாசனை நம்மளுக்கு வரணும். அப்போ தான் அந்த சட்னியோட மனமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்கள் மாமியார் அப்படி தான் செய்வாங்க. சூப்பராக இருக்கும். நான் இது வீடியோக்காக சொல்ல, உண்மையாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நாம் வச்சுருக்க மாட்டோம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வச்சிடலாம். அவ்வளோதான். வெங்காயம் கொஞ்சம் நேரம் தான் வெந்துருச்சு. சட்னியில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக சட்னி அரைச்சிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த சட்னி மட்டும் நீங்கள் தோசை, சப்பாத்தி, இட்லி, பணியாரம் எது கூட சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த தோசை வெந்துருச்சுங்க. மறுபடியும் நாம் இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா மூடி வச்சிட்டோன்னா சீக்கிரமாக தோசை வெந்துடுங்க. அப்படியே நம்ம தோசை திருப்பி போடாமல் அப்படியே நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான தேங்காய் சட்னிங்க. இது அப்படியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு தோசையோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருக்குமே இந்த தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும். யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டோம். அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லு, பச்சை வெங்காய ஸ்மெல் கொஞ்சம் வரணுங்க. அப்படியே அதோடு சேர்த்து அந்த இட்லியோ தோசையோ சப்பாத்தி எது வேணாலும் தொட்டு சாப்பிடும்போது அந்த மனம் சூப்பராக வருங்க. சாப்பிடும்போது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.